என்னத்த பண்ணார் எம்ஜிஆர் ஆட்சி 9 வருஷம்? திருப்பி நீங்க ஒரு கதை ஒண்ணு விடுவீங்க. இருந்த வரையில் கலைஞரால் எம்ஜிஆரை ஜெயிக்க முடியவில்லைன்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னும் திருப்பி சொல்றீங்க. சட்டமன்றத்துல மாத்திரம் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். நாடாளுமன்றம் உள்ளாட்சி தேர்தல் 2 அடி செம அடி வாங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியே சொல்லலையே. அந்த கட்சிக்கு நீங்க தலைமை பதவிக்கு ஏன் அப்படி போட்டு ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் கட்சியை தொடங்கி இருந்தாக்கா அந்த லட்சியத்துக்காக வந்தவங்க இருப்பாங்க. திமுக நீங்க என்ன சொன்னாலும் சொல்லனாலும் திராவிட மாடலுக்கு திராவிட சிந்தனைக்கு அதுதான் இருக்குது. அதனாலதான் என்ன போன்றவர்கள்லாம் இன்னைக்கு அங்க இருந்து அவர்கிட்ட ஒரு லட்சியம் கிடையாது. கலைஞரை எதுக்கணுங்கிற ஒரு இதை ஒரு தனிப்பட்ட பகைக்கா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு உட்காந்து அவரை நம்பி எவன் போவான்? எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எந்த அளவுக்கு லட்சியத்துல பற்றவர் இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியும். நாட்டை பிரிக்கணுங்கிறதுல அவர் புரியாது. இதெல்லாம் தான் எங்களை போன்றவர்களும் அவங்க திராவிட இயக்கத்துக்கு இன்னைக்கும் ஸ்டாலின் ஒரு படி வேற அந்த பக்கம் பண்ணாரு. நாங்களாம் வெளியே என்ன கலைஞர் கட்டிவிட்டார். அவங்கள்ட்டயும் அந்த தனிநபர் வஞ்சகம் இருந்துச்சு. தனிநபர் வஞ்சகம் தான். வேற என்னத்துக்கு அதை மூடிச்சு அந்த இதை சட்டமன்றத்தை மாற்றத்துக்கு என்ன காரணம்? அவர் கலைஞர் கட்டினாரு. மதுரவாயல் துறைமுகம் இது போட்டிருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய இது நமக்கு இது வந்து அவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு நினைவு சொன்னா நாங்க அந்த தூண் அப்படியே மொட்டை தூண் நிற்கிது போற அது போற அவங்க நினைவு சொன்னோம். ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு போட்டு பாஜக கிட்ட முழுக்க சரண்டர் ஆயிட்டாங்க. தலைவர்கள் இல்லை. ஓகே, முழுக்க சரண்டர் ஆயிட்டாங்க. பாஜக சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் செங்கோட்டையன் செய்யறது. தலைமையை மாத்துறாங்க. ஓகே, பழனிசாமி கிட்ட இருந்து செங்கோட்டை கிட்ட தலைமை மாத்துறாங்க. பழனிசாமி ஏற்றுக்கிட்டு உள்ள போயிடுது. மக்கள் மத்தியில் தெளிவா தெரியும். இன்னைக்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அத்தனை பேர் சொல்லிட்டாங்க. திருமாவளவன்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. பாஜகவுடைய பிடியில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க ஒன்றும் வெளியிடலாம். அது சும்மா ஒரு ஷோ. எதிர்கட்சிகள் இதை பெருசாக இது பண்ணது. ஈ-தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம் சார். அஇஅதிமுகவில் தலைமைக்கான பிரச்சனை, ஒரு தலைவர் மறைந்த பிறகு அந்த பிரச்சனை என்பது நீங்காத ஒரு வடுவாக ஆதி முதல் அந்த வரை அதிமுகவில் அது ஒரு இயல்பாகவே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஏன் அந்த இது ஏற்படுது அஇஅதிமுக கட்சிக்கு மட்டும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சியை துவங்கினார். 77 ஆட்சியை பிடிக்கிறார். 77 ஆட்சியை பிடித்து 10 ஆண்டுகள் அவர் ஆட்சியை நிறைவு செய்து பிறகு அவர் மரணம் அடைகிறார். மரணம் அடைந்த பிறகு குழப்பம். அம்மையார் மரணத்திற்கு பிறகு மீண்டும் குழப்பம் 8 ஆண்டுகள் நீடிக்கிறது. ஏன் ஆதியிலிருந்து அந்த மாதிரி இந்த குழப்பம் அதிமுக கட்சிக்கு மட்டும் நீடிக்கிறது? ஒரு கொள்கை அடிப்படையில் கட்சி ஆரம்பிச்சிருந்தாக்க அது நிற்குங்க. தனி மனித வெறுப்புக்காக ஆரம்பிச்ச கட்சி அது. கலைஞருங்கிற ஒரு தனி மனிதனுக்கு எதிர்பார்க்க எம்ஜிஆருங்கிற ஒரு ஆள் நடத்தினாக்க ஒரு கூட்டம். அது கவர்ச்சியில மயங்கி வந்த கூட்டம். என்னத்த பண்ணாரு எம்ஜிஆர் ஆட்சி 9 வருஷம்? திருப்பி நீங்க ஒரு கதை ஒண்ணு விடுவீங்க. இருந்த வரையில் கலைஞரால் எம்ஜிஆரை ஜெயிக்க முடியவில்லைன்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் திருப்பி சொல்றீங்க. நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்துல மாத்திரம் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். நாடாளுமன்றம் உள்ளாட்சி தேர்தல் 2 அடி செம அடி வாங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியே சொல்லலையே. நாங்க அந்த கட்சியில் இருந்தவங்க. 77 பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார். ஆட்சிக்கு வந்துட்டார். உடனே முனிசிபல் எலெக்ஷன் நடக்குது. ஒரு முனிசிபாலிட்டி பிடிக்கும். ஒரு நகராட்சியில கூட தேர்தல் ஆகும். அடுத்த எலெக்ஷன் நடக்குது. அந்த டைம்ல தான் எங்க அண்ணன் அதிமுகவில் சேர்ந்த டைம். இடைத்தேர்தல் 3 சட்டமன்ற இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. நாடாளுமன்றத்தில் 2 சீட் 37 இடங்கள்ல தோக்குறாரு எம்ஜிஆர். இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலையும் ஜெயிக்கிறார். எங்க அண்ணனும் ஜெயிக்கிறாரு. எவ்வளவு ஓட்டு வித்தியாசம்? 700 ஓட்டு. வெறும் 700 ஓட்ஸ் தப்பிச்சாரு. அதே தான் 3 இடத்துலையுமே. அதுக்கு தான் எம்ஜிஆர் சொன்னார், நாடாளுமன்றத்தில் என்னை கைவிட்டாலும் சட்டமன்றத்தில் என்னை ஜெயிக்க வைத்து என் மீது தான் என் ஆட்சியின் மீது தான் நம்பிக்கை இருந்து சொன்ன மக்களுக்கு நன்றினார். வரிசையா தோத்தார். ஒரு தடவை கூட ஒரு நாடாளுமன்றத்தில் ஜெயிக்குது. ஆனா கடைசி ஊர்ல என்ன சொன்னாங்க? கலைஞர் எம்ஜிஆர் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. வனவாசம் போயிட்டு
என்ன என்ன போனார் அவர் திருப்பி திருப்பி வந்து ஜெயிச்சுட்டு போனார். அந்த வெற்றியை நீங்க வந்து வெளியில் சொல்லாம மூடி மறைச்சிக்கிட்டு அன்னைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. அச்சு ஊடகங்கள் பூரா அந்த 3% எவ்வளவு போய் பேச முடியும் பேசினாங்க. அப்புறம் 2வது மக்களுக்கு அவர் என்ன செஞ்சார்? உங்ககிட்ட ஒரு சேலஞ்சு விடுறேங்க, சவால் விடுறேங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்ட தொழிற்சாலைகள் எத்தனைன்னு ஒரு கணக்கு கொடுங்க. என்கிட்ட நீங்க கதை பேச முடியாது. ஏன்னா அவருடைய அமைச்சரவையில் தொழில் அமைச்சராக இருந்தவர் எங்க அண்ணன். ஒரே ஒரு தொழிற்சாலை தான் ஆரம்பிச்சாங்க, வேலூர்ல வெடிமருந்து தொழிற்சாலை. ஓஹோ, அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. வளர்ச்சியே கிடையாதுன்றீங்க. அந்த சிஏஜி அறிக்கை இருக்குதுங்க, எடுத்து பாருங்க. 9 ஆண்டு கால எம்ஜிஆர் ஆட்சி தமிழகத்தின் இருண்ட காலம். ஒரு வளர்ச்சி திட்டம் கூட நடக்காத காலம். கவர்ச்சிகரமான திட்டங்களை தான் போட்டாங்களே ஒழிய வளர்ச்சி திட்டங்களே கிடையாது. இலவச சத்துணவு இந்த மாதிரி மக்களுக்கு உபயோகம் இல்லாத விஷயங்களை தான் அவர் பண்ணாரே ஒழிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே, நாட்டை முன்னேற்ற திட்டங்கள் எதுவுமே இல்லைங்கிறது தான் எம்ஜிஆருடைய 9 ஆண்டு கால ஆட்சியை பற்றி ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஆடிட்டர் ஜெனரலுடைய அறிக்கை. 3% அதை வெளியிடவே இல்லை, பூரா மறைச்சிட்டாங்க. அல்ல, அந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை, நிர்வாக திறன்மை அப்படிலாம் இல்லையா? ஏன் நீங்க காட்டுங்க. அவர் காலத்துல திறந்து வைக்கப்பட்ட தொழிற்சாலைகள்லாம் வரிசையா பட்டியலிட்டு காட்டுங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு எம்ஜிஆர் ஒரு ஐகானிக் ஃபிகரா இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து காட்டப்படுது. அதை காட்டுறதுக்கு காரணம் கலைஞர் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக அவரை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க, அவரை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. கலைஞர் நீங்க சொல்ற அந்த 3%. ஆமா, அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சு வந்துட்டார். ஒண்ணு நடக்கும். 89ல ஆட்சி பிடிச்சாரு, திரும்பி வந்துட்டாரு. இன்னைக்கு அவங்க ஆட்சி தானே இருக்குது. ஆமா, இன்னைக்கு அந்த கட்சி எங்க இருக்குது? அதனால அந்த கட்சிக்கு நீங்க தலைமை பதவிக்கு ஏன் அப்படி ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் கட்சியை தொடங்கி இருந்தாக்கா அந்த லட்சியத்துக்காக வந்தவங்க இருப்பாங்க. திமுக இன்னைக்கு என்ன சொன்னாலும் சொல்லனாலும் திராவிட மாடலுக்கு, திராவிட சிந்தனைக்கு அதுதான் இருக்குது. அதனாலதானே என்ன போன்றவர்கள்லாம் இன்னைக்கு அங்க இருந்துகிட்டு இருக்கு. ஏன் நான்லாம் வந்து எங்க அண்ணன் வந்து எம்ஜிஆர் இருந்தா கூட நான்லாம் ஏன் போகல? அவர்கிட்ட ஒரு லட்சியம் கிடையாது. கலைஞரை எதுக்கணுங்கிற ஒரு தனிப்பட்ட பகைக்கா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு உட்காந்துட்டு அவரை நம்பி எவன் போவான்? நான் வந்து மயக்கத்துல இருந்தா பரவாயில்ல, நான் வந்து ஒரு அந்த இயக்கத்திலேயே பிறந்து வளர்ந்துட்டேன். என்னையெல்லாம் நீங்க மாற்ற முடியாது சார். சுடுகாட்டை நெருப்பு கட்ட வேகும் போது கூட அது அப்படித்தான் இருக்கும், அதை விட்டு வெளியே வராது. அது மாதிரி தீவிரமான ஆட்கள். அண்ணாயிசம், பெரியாரிய சிந்தனை கூட கிடையாது. உலகத்துல யாருக்குமே புரியாத ஒரு விஷயம் சோதான் எழுதுவார். காரல் மார்க்ஸருடைய கேபிட்டல்ல படிச்சு புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இருக்கிறான், ஐன்ஸ்டீன் தியரியை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இருக்கிறான். 13 பேருக்கு தான் புரியுது. நாங்க அண்ணாயிசம்னு ஒண்ணு இருக்கு, உருவாக அந்த சொன்னவருக்கே கூட தெரியாத ஒரு விஷயம் அது. இன்னைக்கு வரலாம் அண்ணாயிசம்னா யாருக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு ஓட்டிட்டு எதுவுமே புரியல. என்ன சொல்லலான்னாங்க, அண்ணாயிசன் பேர் வச்சிருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரலாம் யாருக்கு அண்ணாயிசன் என்னது? லட்சியத்தின் அடிப்படையில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம், எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எந்த அளவுக்கு லட்சியத்துல பற்றவர் இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட மாத்திரம் நான் சொல்றேன், நாட்டை பிரிக்கணுங்கிறதுல அவர் குறியா இருந்தார். தமிழ்நாட்டை செப்பரேட் கண்ட்ரியா திராவிட நாடு வாங்கணுங்கிறது அவர் குறியா. அது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். பல்வேறு வகையான காரியங்களை அவர் செஞ்சார். விடுதலை புலிகளை வச்சு நிறைய செஞ்சார். நிறைய செஞ்சார். அந்த இடத்துல தான் நான் எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், இந்த ஒரு இடத்துல நான் அவரோட இருக்கேன். ஓகே. அசோகன் தான் சொல்லுவார், நடிகர் அசோகன். கருணாநிதியை கோச்சுக்கிட்டு இந்த ஆளு பாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான்பா, இந்த ஆளுகிட்ட போய் உட்காந்துட்டு என்ன தப்பு. கடைசி வரல அசோக அண்ணா திமுகவில் சேர முடியாது. பொருளாளர் பதவி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. யாரோ வந்து சேர்றாங்க, அசோகம் வரவே இல்லை. எங்க கூட தான் வந்தார். அவர் கட்சி ஆரம்பிச்சாங்க, என் கூட தான் உட்காந்துட்டு இருந்தேன். எதுக்குன்னா நான் எங்கேயா போயிட போறேன். நான் சொன்னேன், நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு நான் எப்படி கட்சிக்கு போவேன்? 2 பேரும் வேப்பமரத்தை சேர் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு. கட்சியை தொடங்கும் போது கடைசி வரல சத்யா ஸ்டுடியோ அங்கேருந்து சாந்தமிழ்லேருந்து 2 பஸ் ஸ்டாப், அங்கதான் கட்சியை ஆரம்பிக்கிறேன். என்னென்ன உட்காந்துக்கிட்டு இருக்கேன், தனி மனித வெறுப்புக்காக ஆரம்பிக்கிற கட்சி, அதுக்கெல்லாம் போக முடியாது.
அப்பவே 72லயே சொன்னீங்க அந்த முடியவே முடியாது. ஆனா எதிர்பார்க்காத விஷயமா தேங்காய் சீனிவாசன் போய் சேர்ந்தார். எம்ஜிஆர் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா தேங்காய் சீனிவாசன் கொஞ்சம் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர், வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். தேசிய இயக்கத்தை அவங்க பின்னணியில் தேசிய இயக்கமெல்லாம் இருந்தது. அதனால் அவரை அவர் எதிர்பார்க்கல. பார்த்தா அது தேங்காய் சீனிவாசன். அதனால் இந்த சண்டை பூராவுமே பார்த்தீங்கன்னா ஜானகிக்கும் ஆரம்பிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒத்து வரல. ஆரம்பிக்கு என்னன்னா, நாம் முதலில் இருந்தபோது நம்மக்கிட்ட சம்பளம் வாங்கின பொம்பளை தலைவியாக வர்றதுங்கிற கேள்வி. ஆஃப்டர் ஆல் நம்ம என்ன உறவுன்னே சொல்ல முடியாது எம்ஜிஆர்கிட்ட. கிளார்க்காக இருந்த ஆளுகிட்ட நான் போய் அடி பண்ணிடுறதான்னு அந்த மாளுக்கு கேள்வி. ஆனால் அவங்கள அரவணைச்சாங்க இல்லையா ஆரம்பிய? அந்த பதவி கொடுத்தாங்க, அவ்வளோதான். அட்ரஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். கடைசி வரலாம் உடஞ்சி போய் தானே கிடையாது. மக்களால் நிராகரிக்கப்பட்டாங்க. ஜானகி அணின்னு போனாங்க, மக்களால் நிராகரிக்கப்பட்டாங்க. அப்புறம் அரசியல் அங்கீகாரம் ஒரு பதவியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவை, அவ்வளோதான். இப்போ எம்ஜிஆருக்கு தொலைநோக்கு சிந்தனை இல்லை, நிர்வாக திறனற்றவர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சகோதரர் அமைச்சரவையில் இருந்தாரு. நீங்க அவருடைய சகோதரர் என்ற அடிப்படையில் நீங்க நேரடி அனுபவம் பெற்றவர்னால நீங்க அதை உள்வாங்கி சொல்றீங்க. ஆனா அம்மையார் ஜெயலலிதா பல புரட்சிகரமான செயல் திட்டங்கள் செஞ்சாங்க இல்லையா? 69% இடஒதுக்கீடா இருக்கட்டும், நீங்களே அவ்வப்போது பாராட்டு தெரிவிப்பீங்க. அதே போல சங்கராச்சாரியர் காஞ்சி சங்கரோட அரசு, இது மாதிரி தடாலடியான பல நடவடிக்கைகள், பல புரட்சிகரமான விஷயங்கள் அம்மையார் ஜெயலலிதா, அதுவும் நீங்க சொல்ற எப்பவுமே காயின் பண்ணி சொல்லுவீங்க, 3% சொல்லுவீங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவர் எல்லா சமூகத்திற்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கணுங்கிறதுக்காக சமூக நீதி நிலைநாட்டுற ஒரு வீராங்கனையா திகழ்ந்திருக்காங்கல்ல. அதை மாத்திரம் தான் எடுத்துக்கிறோம். வேற என்ன பண்ணாங்க அவங்க? இங்க இருக்குது டைடல் பார்க்கு, இங்க வரக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் போயிடுச்சு. சுஜாதா ஓப்பனாவே எழுதிட்டார். எழுத்தாளர் சுஜாதா குமுதத்தில் எழுதினார். அந்த ஐடிக்கு தேவையானது கடற்கரை ஓரம் இருக்கணும். கடலில் கேபிள் போட்டு இன்டர்நேஷ்னலாக தொடர்புகளை ஏற்படுத்துறதுக்கு சென்னை ஒரு மிகச்சிறந்த இடம். இங்கே ஐடி இண்டஸ்ட்ரியை வர விடாமல் நீங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன நியாயம்? போட்டிருக்கிற ரோடையெல்லாம் இடித்து தள்ளுறீங்க. அந்த இதை கட்டிட்டாங்க, டைடல் பார்க் கட்டியிருக்காங்க. ரோடே இல்லை. ரோடு இல்லைன்னா எப்படி வருவான்? என்னன்னா அது பெங்களூருக்கு போகணும்னு இந்த மாதிரி சொல்லிச்சு. தான் ஊர் பெங்களூர். அவன் என்ன அதை ரசிக்கலைன்னா அவனுக்கு 2 பிரச்சனை வந்தது. அங்கே கன்னடம் இல்லாத ஆட்கள்லாம் அடிக்கிறது, அடி உதையெல்லாம் நிறைய அங்கே உழுவ ஆரம்பிச்சு. அவனுக்கு அதை பற்றி கவலைப்பட்டுக்கல, அடிக்கிறதுக்கெல்லாம் வந்தாங்க. அதனால் அவங்க அதை லைக் பண்ணல. 2வது கடற்கரை இல்லை. பூனாவுக்கும் பெங்களூருக்கும் வந்த பிரச்சனையே கடற்கரை இல்லாம போனது தான். அதனால தான் எல்லாம் இங்கே படம் எடுத்து வந்தபோது எல்லாத்தையும் நிறுத்திடுச்சு. அந்தம்மா இந்த மாதிரி இருக்கவங்களும் வர முடியாது. கலைஞர் வந்த பிறகு தான் நிறுத்திட்டு வந்து பெண்கள் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டாங்க. கவர்ச்சிக்காக தான் ஓட்டு போட்டாங்களே ஒழி அவங்களுடைய லட்சம் என்ன செய்ய வந்ததுன்னு அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்தம்மா செஞ்ச கொண்டு வந்த தொழிற்சாலைகள் என்ன? கலைஞர் சட்டமன்ற கட்டடத்தை கட்டாரு, இழுத்து மூடி பிடிச்சி ஆஸ்பத்திரியாக மாற்றுது. ஒரு பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஜிஹெச்னு ஆசியாவுடைய மிகப்பெரிய ஆஸ்பத்திரி, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆஸ்பத்திரி. வேர்ல்டு வைடாக அண்ணா லைப்ரரி வேர்ல்டு ஃபேமஸாக நிற்கிறது. 3வது பெரிய லைப்ரரி பேர் வாங்குது. அதை இடிச்சுவிட்டு குழந்தைகள் மருத்துவமனையை மாற்றி பார்த்துச்சு. தெரியாதா அது? அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி தடை போடலைன்னாக்க இந்நேரம் அது குழந்தைகள் நல்ல மருத்துவமனை. என்ன கலைஞர் கட்டிவிட்டாராம். அவங்கள்ட்டையும் தனிநபர் வஞ்சகம் இருந்துச்சு. தனிநபர் வஞ்சகம் தான். வேற என்னத்துக்கு அதை மூடிச்சு? அந்த இதை சட்டமன்றத்தை மாற்றத்துக்கு என்ன காரணம்? அவர் கலைஞர் கட்டினாரு. மதுரவாயல் துறைமுகம் இது போட்டிருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய இது நமக்கு இது வந்து. அவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு நினைவு சொன்னா நாங்கள் அந்த தூண் அப்படியே மொட்டை தூண் நிற்கிது பூரா, அது பூரா அவங்க நினைவு சொன்னோம். ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு போட்டு போடுங்க. ஒரு பாலங்க கட்ட விடாம நிறுத்தி பிடிச்சு. இப்படி தனிநபர் ரெண்டி மேம்பாலம் அந்த என்ஜினியர்ஸ் பொதுமக்களை வச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க. எங்களை கட்ட விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மா லார்சன் டூபரை ஓடி போயிட்டாங்க. அவங்க தான் இது மதுரவாயல் துறைமுகம் இது வேண்டாம் சார் அப்படின்ட்டு. சாவகாசமாக ஆகாது.
எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு முதலீட்டாளர் மாநாடு போட்டாங்க. அதான் அவங்களுடைய கடைசி பங்கு. என்ன முதலீடு வந்தது, என்ன தொழிற்சாலை ஆரம்பித்தாங்க, இன்னைக்கு உள்ள யாருக்கு தெரியும்? ஏன் புருஷனு கச்சேரிக்கு போனாங்கிற மாதிரி ஒரு முதலீட்டாளர் மாநாட்டில் ஒரு 4 வெள்ளைக்காரனை பார்த்து இங்கிலீஷில் பேசிட்டு போயிடுச்சு. ஆமாம், அவ்வளோதான். அது இந்த சாதனை. ஒத்த பைசா வந்ததுதான், ஒரு தொழிற்சாலை வந்தது, என்ன வந்து. ஸோ இப்போ அவங்களுமே வந்து முழுக்க முழுக்க தனிநபர் வஞ்சகத்தோடு திமுக எதிர்ப்புங்கிற ஒரே காரணத்துக்கு தான் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். ஏன் அங்கே தலைமை பதவிக்கு ரகலை வந்ததுன்னா, ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் இருந்தாக்கா, ஓகே, கலைஞருக்கு நாவலருக்கு மத்தியில் தகராறு வந்தபோது நாவலர் வந்து வேகமானவர் இல்லை, மிதவாதி அவர். கலைஞர் வந்து ஃபேரி, சீறி வரும் புயல், புயல் மாதிரி வருவார், அப்படியே கொந்தளிக்கிற நெருப்பா இருப்பார். இவர் ரொம்ப தென்றல், ஐஸ் வாட்டர். ஓகே, நல்லது இல்லைன்னு சொல்லல, என்னைக்கு விளைவுகளை ஏற்படுத்துது. அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் ஒரு வேகமான தலைவர், அந்த வேகத்துக்காக நாவலர் இருக்கலாம். அதனால தான் நாவலர் வந்து, நாங்கள்லாம் நாவலரை சப்போர்ட் பண்ணேன். ஓகே, கலைஞரா நாவலர். ஆனால் 2 பேர்த்துக்கு மத்தியில் எடுத்திங்கன்னா, லட்சியவாதின்னு எடுத்திங்கன்னா 2 பேருமே லட்சியவாதிகள். நாவலர் வந்து சைவ முதலியார், தீவிரமான பக்தர்கள். நாவலர் கடைசி நிமிஷம் சாமி கும்பிள்ளி. அவர் தான் கலைஞரை கிண்டல் பண்ணார், மஞ்சள் துண்டு மடாதிபதினு கிண்டல் பண்ணார். கலைஞரால் பதில் சொல்ல முடியல. 2வது மனைவி அவங்க ராஜாத்தியம்மாவோட வற்புறுத்தலுக்காக அதை போட்டாங்க. இதெல்லாம் தான் எங்களை போன்றவர்களும் அவங்க திராவிட இயக்கத்துக்கு இன்னைக்கும் ஸ்டாலின் வந்து ஒரு படி வேற அந்த பக்கம் பண்ணால் நாங்களாம் வெளியே வந்தோம். ஓகே சார், இறுதியான ஒரே கேள்வி சார். இப்போ நீங்கள் திராவிட பாரம்பரியத்திலிருந்து வளர்ந்தவர், அங்கே உணர்வுபூர்வமாக உங்களுக்கு இவ்வளவு அனுபவம், உங்கள் கண்முன்னையே இப்போ அதிமுக அதுவும் மற்றொரு பேரளவு ஒரு திராவிட கட்சியாக திகழ்ந்தாலும் உங்கள் கண் முன்னாடியே இப்படி ஒரு கடுமையான ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட், கடும் சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை ஒரு பிஜேபியோ அல்லது தேசிய கட்சியோ இது ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது உங்களுடைய எண்ணமாக ஒரு தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கெல்லாம் தெரிவிச்சுட்டு வர்றீங்க. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அம்மையார் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக இருந்து கொண்டு வருகிறார். உள்ள உட்கட்சி பூசல் கடுமையான ஒரு நெருக்கடியில் இப்போ தேர்தலையும் சந்திக்க போகிறாங்க. இந்த சூழ்நிலையை எப்படி பார்க்குறீங்க? நிறைவான கருத்து. அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் வராது. பாஜக கிட்ட முழுக்க சரண்டர் ஆகிட்டாங்க, தலைவர்கள் இல்லை இன்னைக்கு. ஓகே, முழுக்க சரண்டர் ஆகிட்டாங்க. பாஜக சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் செங்கோட்டையன் செய்கிறார். தலைமையை மாற்றுறாங்க. ஓகே, பழனிசாமி கிட்ட இருந்து செங்கோட்டை கிட்ட தலைமை மாற்றுறாங்க. பழனிசாமி ஏற்றுக்கிட்டு உள்ளே போயிட்டு போகிறாரு. மக்கள் மத்தியில் தெளிவாக தெரியும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அத்தனை பேர் சொல்லிட்டாங்க, திருமாவளவன்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. பாஜகவுடைய பிடியில் தான் அவங்க இருக்காங்க, அவங்க ஒன்றும் வெளியெல்லாம் அவங்க வரல, அது சும்மா ஒரு ஷோ அப்படின்ட்டாங்க. எதிர்கட்சிகள் இதை வந்து பெருசாக இது பண்ணதே இல்லை. அதுலேயும் பாருங்கள், அவங்க சசிகலா உள்ளே வரக்கூடாதுங்கிறது பாஜகவுக்கு. சசிகலாவை கேட்டால் இன்றைக்கும் பேய கட்ட மாதிரி பயந்து நடுக்கிறாங்க, உதறாரு. அமித்ஷா எனக்கு தெரிஞ்சு அமித்ஷாவுக்கு ஜன்னி காண வைக்கிற ஒரே ஆள் வந்து சசிகலாவை தான். ஓகே, அல்லோ அவன் தூக்கத்திலையும் முழுப்பிலையும் சரி சசிகலான்னு கத்திக்கிட்டே இருந்திருக்கு, ஐயோ சசிகலான்னு கத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அமித்ஷாவுடைய சிம்ம சுப்பட்டமாக சசிகலா இருக்கு. அதனால தான் உடனடியாக அமலாக்கத்தை இது சிபிஐ கேஸ் எல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை சசிகலா இவங்களை ஒரு மிரட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா அதிமுக சர்வை பண்ணிடுவாங்க, பாஜகவுக்கு பெரிய அடி. ஓகே, நிச்சயமா சார். அதிமுகவினுடைய ஆதி முதல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதோட தன்மை, உங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான அனுபவங்களை எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு மீத நன்றிகள் சார்.